பிளட் சர்க்குலேஷன் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். பதினேழாம் நூற்றாண்டு வரைக்குமே இரத்த சுற்றோட்ட அமைப்பு பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. 129ஆம் ஆண்டிலிருந்து 216ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்த கேலன்ற ஒரு ரோமன் கிரீக் பிசிசியன் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவை பயன்படுத்தி நமது கல்லீரலானது ரத்தத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னும் அந்த ரத்தத்தை நமது உடல் உறுப்புகளும் திசுக்களும் உட்கொள்ளுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது இதயத்தில் 2 பக்கங்கள் இருக்குது அப்படின்னும் அதில் வலது பக்கம் வந்து ஊட்டச்சத்துக்களையும் இடது பக்கம் உயிர் சக்தியையும் கேரி பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த கோட்பாடை கேலன் முன்மொழிஞ்சனால அந்த கோட்பாட்டிற்கு கேலனிக் தியரி அப்படின்னு பெயரிடப்பட்டது. இந்த கேலனிக் தியரி தான் அடுத்த பல நூற்றாண்டுகள் மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்ட கோட்பாடாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கூட சில மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் இந்த கோட்பாடை முழுமையாக ஏற்றுக்கலை. இப்படி தான் 1578ஆம் ஆண்டிலிருந்து 1657ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட 79 ஆண்டுகள் வாழ்ந்த வில்லியம் ஹார்வி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிசியனும் அதை முழுமையாக ஏற்றுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் வில்லியம் ஹார்வி வந்து முடிவு செஞ்சாங்க. இதனாலேயே இந்த ரத்தம் தொடர்பான அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் தொடர்பான நிறைய புத்தகங்கள் உரைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வில்லியம் ஹார்வி வந்து முடிவு செஞ்சாங்க. அதை படிக்கவும் தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் வில்லியம் ஹார்வியோடைய டீச்சரான ஹைரானமஸ் ஃபேப்ரியஸ் அப்படின்ற ஒரு பயனியரிங் அனாட்டமிஸ்ட் அவர் வந்து ரத்த நாளங்களில் வாழ்வுகள் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து வாழ்வுகள் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாரே ஒழிய அந்த வாழ்வுகளினுடைய பணிகள் என்ன அப்படின்றத சொல்லலை. இதையும் வந்து வில்லியம் ஹார்வி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஹார்வி வந்து வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேரடி பரிசோதனைகள்லையுமே ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்காக வில்லியம் ஹார்வி வந்து நிறைய பாம்புகள், தவளைகள், முயல்கள் போன்ற விலங்குகளினுடைய சடலங்களையும் மனிதர்களினுடைய சடலங்களையும் அறுத்து இவர் வந்து பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பொதுவாக சில உயிரினங்கள் வந்து இறந்த பிறகும் கூட இருதயம் வந்து சில நிமிடங்கள் வரைக்கும் துடிக்கும், அதுக்கப்புறம் தான் நிற்கும். அது மாதிரி வில்லியம் ஹார்வி வந்து ஒரு உயிரினத்தினுடைய உடலை வந்து அறுக்கும்போது அந்த உயிரினத்தினுடைய இதயமானது துடிச்சிட்டு இருந்தது. அதே சமயம் அந்த உயிரினத்தினுடைய உடலில் ரத்தமானது ஓடிட்டு இருந்தது. இதை வில்லியம் ஹார்வி வந்து கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த இருதயம் வந்து நின்றது. இருதயம் நின்ன உடனே அந்த ரத்தம் ஓடுறதும் அப்படியே வந்து நின்னது. இதுக்கப்புறம் வில்லியம் ஹார்விக்கு வந்து ஒரு குழப்பமானது ஏற்பட்டது. ஒருவேளை இந்த இருதயம் வந்து துடிக்கிறனால தான் ரத்த ஓட்டம் ஏற்படுதா, ஏன்னா இதயம் நின்ன உடனே ரத்த ஓட்டமும் நிற்குது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹார்வி வந்து குழப்பம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்றதே வில்லியம் ஹார்வி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நிறைய விலங்குகளினுடைய சடலங்களை இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தெரிய வந்தது தான், அதாவது வில்லியம் ஹார்வி அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இருதயம் வந்து பம்பு மாதிரி வந்து செயல்படுது, அதுதான் வந்து நம்மளுடைய உடல்ல வந்து ரத்தத்தை வந்து பாய்ச்சுது, சர்க்குலேட் பண்ணுது அப்படின்றத வில்லியம் ஹார்வி வந்து கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் ஹார்வி வந்து இன்னொரு விஷயத்தையும் கண்டறிஞ்சாங்க. இந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வால்வுகள் அதுதான் வந்து ரத்தம் வந்து ஒரே பாதையில் வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு காரணம் அப்படின்றதையும் வில்லியம் ஹார்வி வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இதுதான் வந்து ரத்த நாளம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ரத்தம் வந்து இங்கிட்டும் போகுது இப்படி அலை மோதுது அப்படின்னா அது ஒரே பாதையில் போகிறதா அர்த்தம் கிடையாது. ஒன்று ரத்தம் இங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், அல்லது இங்கிட்டு ஒரே மாதிரி போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ரத்தம் வந்து ஒரே பாதையில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நம்மளுடைய உடலில் வந்து ரத்தமானது இப்படி ஆரம்பித்து மேலேருந்து அப்படியே நம்ம கால் வரைக்கும் போய் மறுபடியும் வருது. அது வந்து ஒரே பாதையில் வந்து சுற்றுது. ஸோ இப்படி அது வந்து ஒரே பாதையில் சுற்றுறதுக்கு வால்வுகள் தான் காரணம் அப்படின்றத வில்லியம் ஹார்வி வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் ஹார்வி இன்னொரு விஷயத்தையும் கண்டறிஞ்சாங்க. அதாவது வெயின்ஸ் வழியா ரத்தமானது நேராக ஹார்ட்டுக்கு வந்து போகுது, இருதயத்துக்கு போகுது. இருதயம் அந்த ஒரு ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி ரத்த நாளங்கள் வழியா நுரையீரலுக்கு கொண்டு செல்லுது. நுரையீரலுக்கு போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ரத்த நாளங்களின் வழியா அந்த ரத்தமானது நுரையீரல்ல இருந்து வெளிவந்து மறுபடியும் வேற ஒரு பாதை வழியா இருதயத்துக்குள்ள வந்து நுழையுது. இருதயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இருதயம் மறுபடியும் பம்ப் பண்ணி அதை வந்து தமனிகள் வழியா உடல் முழுக்க மறுபடியும் வந்து விநியோகம் பண்ணுது, அதை வந்து சர்க்குலேட் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தை வில்லியம் ஹார்வி வந்து கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்ச பிறகு
இது 1615 அந்த காலகட்டத்திலிருந்தே நிறைய லெக்சர்ஸ் மூலமாக நிறைய விரிவுரைகள் மூலமாக வில்லியம் ஹார்வி வந்து அதை தெரியப்படுத்தி வந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை பார்த்து இவர் சொல்கிற விஷயங்களை பார்த்து எள்ளி நகையாடினாங்க. ஏன்னா அவ்வளோ ஆண்டுகள் 2ஆம் நூற்றாண்டில் கேலன் சொன்ன விஷயம் அதுதான் வந்து பல நூற்றாண்டுகள் அடுத்து கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஸோ அப்போ புதுசாக வில்லியம் ஹார்வி வந்து இருதயம் வந்து துடிக்குது அப்படின்னு இருதயம் வந்து துடிக்கிறது, இருதயம் ஒரு பம்ப் மாதிரி செயல்படுது. ஸோ அந்த பம்ப் மாதிரி செயல்படுறனால தான் ரத்தம் வந்து உடல் முழுக்க வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு வில்லியம் ஹார்வி வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இதே சமயம் வில்லியம் ஹார்வி வந்து இன்னொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து இருதயம் துடிக்கும் போது சுமாராக 2 அவுன்ஸ் வரைக்கும் ரத்தத்தை வந்து வெளியேற்றுது அப்படின்றத வில்லியம் ஹார்வி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து இதயம் வந்து ஆவரேஜாக ஒரு 70 முறை வந்து துடிக்குது அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு முறையும் துடிக்கும் போது 2 அவுன்ஸ் ரத்தத்தை வெளியிடுது அப்படின்னா, அப்போ 70 முறை துடிச்சா ஒரு நிமிஷத்துக்கு 140 அவுன்ஸ் வந்து ரத்தம் நம்மளுடைய உடலில் வந்து போகணும். அப்படி பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 540 பவுண்ட்ஸ் எடை கொண்ட, அதாவது 244 கிலோ எடை கொண்ட ரத்தமானது நம்மளுடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகணும். அப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹார்வி வந்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா ஒரு சராசரி மனிதனுடைய எடையே கூட 100 கிலோவுக்கு மேலே வந்து இருக்காது. அப்படி இருக்கும்போது 240 கிலோவுக்கு மேலே ஒரு மணி நேரத்திலேயே இருதயம் வந்து பம்ப் பண்ணுது ரத்தத்தை அப்படின்னா, அப்போ இந்த ஒரு ரத்தம் அவ்வளோ ரத்தம் வந்து கல்லீரல் உற்பத்தி செய்யுது அப்படின்னா, அதை வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளும் திசுக்களும் வந்து உட்கொள்ளுதுன்னா அது நம்மளுடைய உடலில் தான் இருக்குது, உறுப்பும் திசுவும். அப்போ ரத்தத்தை வந்து உடல் உறுப்புகளும் திசுக்களும் உட்கொள்ளும் போது அவ்வளோ ரத்தத்தையும் உட்கொள்ளும் போது நம்மளுடைய எடை வந்து அதிகரிச்சுட்டே போகணும். ஸோ அப்போ எடை அதிகரிக்கவே இல்லை. ஸோ அதை வச்சு வில்லியம் ஹார்வி வந்து இந்த லிவர் தான் வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு தியரியை வந்து முறியடித்து ஹார்ட் வந்து துடிக்குது, ஹார்ட் தான் வந்து பம்ப் பண்ணுது ரத்தத்தை. அதுக்கப்புறம் அதனால தான் நம்மளுடைய உடலில் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது. இதை வில்லியம் ஹார்வி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 1628ஆம் ஆண்டு இந்த சமயம் தான் கரெக்டாக இவர் வந்து an anatomical study on the motion of the heart and blood in animals அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இது வெளியிட்ட உடனே மருத்துவ உலகில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது. ஏன்னா இது வெளியிடுற வரைக்கும் வில்லியம் ஹார்வி வந்து வெறும் லெக்சர்ஸ் விரிவுரைகள் மட்டும் கொடுத்தாங்க. சில மாணவர்களுக்கு மட்டும்தான் அது தெரிய வந்தது. ஆனால் இந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டதுக்கப்புறம் இது வந்து உலகம் முழுக்க வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போவும் வந்து இதை வந்து பெருசாக வந்து ஏற்றுக்கல. ஆனால் போக போக வில்லியம் ஹார்வி சொன்ன விஷயம்தான் சரி அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ஏற்படுது. இதுக்கிடையில் வில்லியம் ஹார்வி வந்து இதை சொன்ன உடனே இது வந்து பொய் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதனால் வில்லியம் ஹார்விட்ட போகக்கூடிய நோயாளிகள் வந்து அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்கிறாங்க. வில்லியம் ஹார்வியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவர் உண்மையிலேயே மருத்துவர் தானா அப்படின்ற அந்த கேள்வி கூட வந்தது. ஆனால் சுமாராக இவர் 1628 அதை வெளியிட்டாங்க. அங்கிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஹார்வி சொன்ன அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் வில்லியம் ஹார்வி வந்து மிக பெரும் புகழ் பெற்றாங்க. இதுக்கப்புறம் தான் 1657ஆம் ஆண்டு அவருடைய 79 வயதில் வில்லியம் ஹார்வி வந்து இறந்து போயிட்டாங்க. வில்லியம் ஹார்வி இறந்து போன 100 ஆண்டுகள் கரெக்டாக வந்து ஆறதுக்குள்ள 1750கள் அந்த காலகட்டத்திலேயே கார்பன் டை ஆக்சைடு வந்து கண்டறியப்படுது. அதுக்கப்புறம் 1770களில் ஆக்சிஜன் வந்து கண்டறியப்படுது. ஸோ இதெல்லாம் விஞ்ஞானிகள் வந்து கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரத்தம் வந்து நேராக வெயின்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட் அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு அனுப்பி நுரையீரல்லேருந்து வேற ஒரு வழியாக மறுபடியும் இருதயத்துக்குள்ளே வந்து இருதயம் மறுபடியும் அதை பம்ப் பண்ணி உடலில் அனுப்புது. இது ஏன் அப்படின்ற விஷயமே வந்து புரிய வந்தது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். அந்த ரத்தம் வந்து நேராக நம்மளுடைய மூளைக்கு, நம்மளுடைய கிட்னி, அதுக்கப்புறம் இது மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள் திசுக்கள் எல்லாம் போயிட்டே வரும். இப்படி போகும்போதே அது வந்து ஆக்சிஜனை வந்து செலுத்திட்டே போயிடும், ஆக்சிஜனை வந்து கொடுத்துட்டே போனதுக்கப்புறமா ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்காது, அதுக்கு மாறாக வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரத்தம் நேராக போய் வெயின்ஸ் வழியாக வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்து நுழையும். அப்படி நுழையும் போது அது அப்பர் சேம்பரில் நுழையும். அதுதான் வந்து ரைட் ஏட்ரியம் அப்படின்னு அழைக்கப்படும்.
ஏற்படும். அது இருதயத்தினுடைய ஒரு பகுதி. அந்த ரைட் ஏட்ரியம் வழியாக இந்த அந்த அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத அந்த ரத்தம் வந்து நுழைஞ்ச உடனே ரைட் ஏட்ரியம்லேருந்து அது இருதயத்தில் ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக வந்து பல்மினரி ஆர்டரிஸுக்கு வந்து போகும், நுரையீரல் தமனிக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த நுரையீரல் தமனியிலிருந்து நுரையீரலுக்கு அந்த ரத்தம் வந்து போகும். போன உடனே நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம வந்து இப்படி உரியிறோம். நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது, நம்ம உரியும் போது நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து உரிவோம். ஸோ அந்த ஆக்சிஜன் நேராக வந்து நுரையீரலுக்கு போகும். அந்த சமயம் அந்த ரத்தம் வந்து அந்த நுரையீரலில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம உறிஞ்ச அந்த ஆக்சிஜனை அந்த ரத்தம் வந்து பெற்றுரும். பெற்ற பிறகு நம்ம உறிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த மூச்சு விடும்போது அந்த அந்த ரத்தம் வந்து நுரையீரலில் ரிலீஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து அப்படியே வெளியிடுவோம். ஸோ ஆக்சிஜனை உறிஞ்ச உடனே அந்த ஆக்சிஜனை நுரையீரலில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அதுதான் நம்ம வந்து மூச்சு இழுத்துட்டு விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வெளியிட்டுருவோம். இதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனை வந்து பெற்ற அந்த ரத்தமானது நுரையீரலினுடைய தமனி வழியாக நுரையீரலுக்கு வந்தது. ஸோ நுரையீரலிருந்து ஆக்சிஜனை பெற்ற உடனே பல்மினரி வெயின்ஸ் அது வழியாக வந்து மறுபடியும் வெளியேறி அது நேராக லோவர் சேம்பரில், இதயத்தினுடைய லோவர் சேம்பர், அதுதான் வந்து லெஃப்ட் ஏட்ரியம், அது வழியாக வந்து நுழைஞ்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக இருதயம் வந்து அதை பம்ப் பண்ணி நேராக ஏயோர்ட்டா அப்படின்ற பெருநாடி வழியாக அதை வந்து வெளியேற்றும். அதுக்கப்புறம் அது தமனிகள் வழியாக உடல் முழுக்க வந்து அந்த ஆக்சிஜன் உள்ள ரத்தம் வந்து மறுபடியும் வந்து பயணிக்க ஆரம்பிக்கும். பயணித்து உடல் உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் மறுபடியும் அது வந்து ஆக்சிஜன் வந்து விநியோகம் பண்ணும். மறுபடியும் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து இல்லாத அந்த ரத்தம் மறுபடியும் நேரடியாக வெயின் வழியாக அந்த ரைட் ஏட்ரியம் வழியாக நுழைஞ்சு இருதயத்தில் அப்படியே வந்து ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக பல்மினரி ஆர்டரிஸுக்கு போய் நேராக நுரையீரலுக்கு போயிடும். அங்கே ஆக்சிஜனை கேரி பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது வந்து பல்மினரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஏட்ரியமில் நுழைஞ்சு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக ஏயோர்ட்டாக்கு போய் அங்கேருந்து பம்ப் பண்ணப்பட்டு நம்மளுடைய உடல் முழுக்க வந்து மறுபடியும் ஆக்சிஜன் உள்ள பிளட் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து அடுத்து போக போக இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன்லாம் கண்டறியப்பட்ட பிறகு உறுதி செய்யப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் பெருசாக நுண்ணோக்கி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே வில்லியம் ஹார்வி இந்த ஒரு கண்டுபிடிப்பை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இவர் இறந்த பிறகு 1782ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டி ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் நிறுவப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 1831ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டி இவருடைய பேரில் இன்னொரு மெடிக்கல் சொசைட்டியும் நிறுவப்பட்டது. இப்படி வில்லியம் ஹார்வி வந்து இறந்த பிறகு தான் இவருடைய கண்டுபிடிப்பினுடைய அற்புதம் வந்து பிற்காலத்தில் வந்து தெரிய வந்தது. ஸோ இப்படி தான் வந்து ரத்த சுற்றோட்ட அமைப்பு, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆகிறது அப்படின்றது வில்லியம் ஹார்வினால் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதை கண்டுபிடிச்சது வில்லியம் ஹார்வி தான். இந்த டிஸ்கவரி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் இதை வந்து கண்டறிஞ்ச வில்லியம் ஹார்வி எங்கே எப்போ பிறந்தாங்க, அவர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவர் இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க, அவர் வந்து இறக்கும்போது அவர் எந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை, இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை வந்து பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள். நேராக வில்லியம் ஹார்வியோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரிக்கே போகலாம். அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது வில்லியம் ஹார்வி எவ்வளோ ஒரு உன்னதமான மருத்துவர் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ.